ராமாயணத்தில் ராவணன் வெற்றி பெற்றிருப்பார். காரணம் என்ன? ஆஞ்சநேயர் இலங்கையை தீயட்டி கொளுத்தும் பொழுது அந்த ஆகவே மும்மூர்த்திகளில் சொல்கிற மூவருமே ஆசீர்வாதம் பண்ண இடம். ஆகவே அந்த இடத்துல தான் இந்த காயத்ரி பீடம் அமைஞ்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சிவனுக்கான மூலஸ்தானம், இங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி அம்மனுக்கான மூலஸ்தானம். அந்த மூலஸ்தானத்தில் கூட சிவலிங்கத்தை அந்த படத்தில் பார்த்தா இருப்பார் சிவபாலயோகி. அவர் தன்னுடைய 12வது வயதிலிருந்து 24வது வயது கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடுமையான தவம் பண்ணுறார். சிவனை நோக்கிய கடுமையான தவம் பண்ணுறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் இருக்க நர்மதா நதிக்கு பக்கத்திலேயே சிவனே அந்த லிங்கத்தை அவருக்கு பரிசாத்தார். எம்பெருமான சிவனே அந்த லிங்கத்தை கொடுத்தார். அந்த லிங்கத்தை கொடுத்துட்டு சொல்கிறார், மும்மூர்த்திகளால் அருளப்பெற்று நிக்கும்பலாயாக்கம் நடந்த இந்திரஜித்தினால் தொடரப்பட்ட இடத்துல கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண சொல்கிறார். தேடி பார்க்கும் பொழுது அந்த இடமானது இங்கே அமைஞ்சிருக்கு. நம்முடைய சித்தரோடு சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண லிங்கம் தான் அந்த லிங்கம் தான். அப்போ சின்ன லிங்கமாக இருந்துச்சு, வளர்ந்துக்கிட்டு வருது. சில நேரங்கள்லாம் அந்த லிங்கத்துக்குள்ளேருந்து வியர்வை வெளியேறதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் யாராலும் உள்ளுக்கு போய் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். அந்த ஒரு பாக்கியம் இருக்கும். மகா சிவராத்திரிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமிக்கும் அதே நர்மதா நதியில் இதே மாதிரி வளரக்கூடிய சுயம்புலிங்கங்கள் 108 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்குது. அது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த குறிப்பிட்டவர்கள் ஜெர்மனுக்கு கொண்டு போயிடுறாங்க. திரும்ப நம்முடைய சித்தர் காயத்ரி சித்தர் தியானத்தின் வகையாக 108 லிங்கங்களையும் ஸ்ரீலங்கா கொண்டு வரார். அந்த கொண்டு வந்த லிங்கங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 108 லிங்கம் இருக்கும். எல்லாமே வளரக்கூடிய லிங்கங்கள், பானலிங்கங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 108 லிங்கங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய சிவாலயம் தான் இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுவும் அந்த லிங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு டொனேஷன் எதுவும் கொடுக்குறனாலும் கொடுத்துட்டு போகலாம். அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா சின்ன மியூசியம் இருக்கும். அந்த மியூசியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5000 6000 வருடங்களுக்கு முன்னே முனிவர்கள் ரிஷிகள் பயன்படுத்தின விஷயம், அதாவது அகஸ்தியர் வச்சிருந்த யோகேஸ்வரிகள், விஸ்வாமித்திரர் வச்சிருந்த மந்திரக்கோள், நவாபாஷனா, கோடிமுகம் கொண்ட ருத்ராட்சம், ஒரிஜினலான சஞ்சீவினி மூலிகை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போகிறோம். இதுதான் சுயம்புலிங்கம், தன்னால் தோன்றிய சுயம்புலிங்கம். அதிசயமாக இருக்குது. வருடம் இது பெரியதாகி கொண்டிருக்கிறது. தன்னால் தோன்றிய சுயம்புலிங்கமாகும். பெருமாள் சார் கீழே காலை நல்லா பார்த்து வாங்க. சரி நீங்க போய் பார்த்து சொல்லுவீங்களா? போயிட்டு வந்து சீக்கிரம் வந்து சொல்லணும். ஒரு ஆள் போயிட்டு வந்து சொல்லிட்டாங்க. வாங்க வாங்க மத்தவங்க வாங்க வாங்க போவோம், வண்டிக்கு போவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப ராஜகோபால் சார் தான். அவர்கிட்ட கேட்டேன், அந்த மந்திரம்